Hey guys, welcome to Mojo Gaming. Okay, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஜிம் பேட்ச் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம வந்து டெசர்ட் டைட்டனை டிஃபீட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா, இதில் ஒரு டெசர்ட்டில் ஒரு டைட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைட்டனை டிஃபீட் பண்ணுறது மூலிமா நம்மளோட மிரடானோட பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ரியலுவை லுக்கேரியாவாக எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். சரியா? ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆஃப்லைன்லேயே பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது என்ன நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். ஸோ மறுபடியும் அகாடமிக்கு போயிட்டு அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டேன். இன்னும் ரிவார்ட்ஸ்லாம் எதுவும் கலெக்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, நான் டைட்டன் இருக்க அந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல ஹிப்போ நிறைய இருக்காங்க கைஸ். இந்த டைட்டன் பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க கைஸ். என்னால் அடிக்க முடியுமா? இது ஸ்டீல் டைப் மாதிரி இருக்கான். இவன் டான் ஃபேன் தானே, ஃபுல்லாக மெக்கானிக்கலாக இருக்காங்க சிவன். இது பரவாயில்ல, இருங்க பார்த்துக்கலாம். இதை வந்துட்டேன்டா அடை. ஐ திங்க் இவனை வாட்டர் டைப் வச்சு அட்டாக் பண்ண. இப்படி ஓடுறானே. டேய் வாடா, டேய் சண்டைக்கு வாடா. ஓகே, ரோபோ கைஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட். இது ரோபோ. ஓகே, இது நம்ம வந்து டிபீட் பண்ணோம் கைஸ். இது சரி, வாட்டர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணு. போச்சு, ஒரே அடியில் பார்த்து செத்துடுச்சு கைஸ். ஒரே அடியில் முடிச்சு விட்டான். இது ரொம்ப பவர்ஃபுல் போலியே இது. சரி இருங்க, கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பூமி ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டாங்க கைஸ். வாட்டர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணு. பரவாயில்ல, ஒரு அடி தப்பிச்சிடுச்சு. பரவாயில்ல கைஸ், டேமேஜ் ஓரளவுக்கு கொடுக்குது. வாட்டர் ஃபால் யூஸ் பண்ணு. வாட்டர் ஃபால் வந்து பேக்கில் போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போர்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிவைவும் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இந்த அடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெவியாக விழும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, தப்பிச்சிடுச்சு. ஸோ அகெயின் வாட்டர் ஃபால். 2 அடி அடிச்சிட்டாங்க சார். கேனாட் மூவ். ஓகே, கேரக்டர்ஸால் மூவ் பண்ண முடியாதாமா. அவள் தான் முடிச்சு விட்டான் எப்படியும். இதெல்லாம் சீட்டிங் கைஸ். இது ட்ரைன் பண்ணி சூஸ் பண்ணு. என்ன கைஸ் இது, ஒரே அடியில் கொண்டுட்டான். அப்போ 2 கேரக்டர்ஸ் நான் உள்ளே இறக்கிருக்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் ரிவே இருக்கா என்கிட்ட? மேக்ஸ் ரிவே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸ் ரிவே இல்லை. ஓகே, நார்மல் ரிவே தாங்க போட்டிருக்கேன், பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹைப்பர் பீம் போடுறேன். ஹைப்பர் பீம் போச்சு, முடிஞ்சிடுச்சு. இவன் அடி தாங்கிறாங்க இவன். கேனாட் மூவ். ஓகே, செம்ம ஹைப்பர் பீம் போட்டாங்க. ஆனால் பெருசாக டேமேஜ் வேலை கைஸ். ஆனால் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஐயா, எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறானே. ஒரு அட்டாக் கூட எந்த பக்கமும் அட்டாக் பண்ணல கைஸ். கேரடோஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணுது. நான் 2 கேரடோஸ் கேட்டுன்னு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, வாட்டர் ஃபால் யூஸ் பண்ணு. நைஸ் கைஸ், வாட்டர் ஃபால் கொஞ்சம் நல்ல டேமேஜ். ஸோ அகெயின் வாட்டர் ஃபால். இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அவன் நல்லா குறைஞ்சிரும். யூஸ் பண்ணுடா. அவ்வளோதான் கைஸ். ஓடிடுவோம் பாருங்க. இப்போ இல்லை, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ என்னால் பார்ட்டி வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு கேரிடோஸ். வாட்டர் டைப்பில் வேறு ஏதாச்சும் நல்லதாக இருக்கா? இது ஒரு எலக்ட்ரிக் ப்ளஸ் ஃப்ளையிங் டைப்பு. இது எடுத்து வச்சுக்கலாம், மேபி யூஸ் ஆகும். ரியலுக்கு பதில் இது. இப்போ மட்டும் நம்மளுக்கு ஒபே பண்ணானா ஓபியாக இருக்கும். ஒபே பண்ண மாட்டானே. இப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனை தூக்கி உள்ளே வச்சுக்கிறேன், தேவைப்படுவான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்டி ஓபி கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ எப்படியும் போய் கிட்ட போனவனே பார்த்தீங்கன்னா அதை உடச்சிக்கிட்டே இப்போ அந்த மூலிகை செடி எடுத்து சாப்பிடுவான். ஆனால் இவன் தான் ரோபோ ரோபோ சாப்பிட்டு என்ன பண்ண போகிறான்? இவனும் வரல கைஸ் இந்த டைமில். இவன் ஏர்வன் எப்படி இருந்தாலும் வருவானே, ஏன் இந்த டைமில் வரலன்னு தான் தெரில. வந்துட்டாங்க கைஸ். இப்போ வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, சாப்பிட்ருச்சு. இப்போ இது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடும். ஓகே, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸை நான் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரேபிட் ஸ்பின். ஓகே, அவனுக்கு தாங்க சடி விடுது. ரெயின் டான்ஸ் போட்டுரு. கேரி பேஸா எதை போய் போடுறான் பாருங்க கைஸ். நைஸ், ரெயின் டான்ஸ் வந்துருச்சு. இப்போ என்னோட அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீம் ஆட்களுக்கும் சேர்த்து என்னோட சர்ஃப் அட்டாக் டேமேஜ் கொடுக்குது. வாட்டர் ஃபால் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். என்ன பிரச்சனைனா அவனுக்கும் சேர்த்து டேமேஜ் விழுது. இந்த அட்டாக் ஒன்றும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. முடிச்சு விட்ரு. அவ்வளோதான் பாருங்க. ஓகே, அவன் இதுக்கப்புறம் சண்டைக்கு வரமாட்டானா? நம்ம தான் 1-to-1 சண்டை போடணுமா? இந்த தக்கரட்டப்பா மிஷினை அடிச்சுணும் இருக்கும்.
இது என்ன அட்டாக்குன்னு தெரில. இது வரைக்கும் பெருசாக ஒர்க் ஆனதே கிடையாது. அவ்வளோதான், இந்த வாட்டியும் ஒர்க் ஆகலை. ஓ சூப்பர் கைஸ், இப்போ தான் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அட்டாக் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணு. இந்த அட்டாக்கெல்லாம் முடிஞ்சது கைஸ். அவன் முடிச்சு விட்டுடு லாஸ்ட் அடி. அவ்வளோதான், வாட்டர் ஃபால்ஸ் முடிஞ்சிடுச்சு. செம்ம. இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்ததாமா. அந்த மூலிகை செடி உள்ளதான் இருக்கும். வா நம்ம உள்ளே போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ரைட், ஓகே. ஸோ உள்ளதான் இருக்கும். ஓகே மேஜிக்கோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இந்த புக்கில் இதை பற்றி என்ன போட்டிருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட்டு. ஸோ இதை வச்சும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு சாண்ட்விச் செய்ய போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எஸ், ஆமாம். இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா எனக்கு சாண்ட்விச் தான் செஞ்சு வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த வாட்டி இவனோட டாக் பொக்கிமானுக்கு அந்த சாண்ட்விச் கொடுத்து ஹீல் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வாட்டி பாதி உடச்சி கொடுத்துருக்கான். அதுவும் சாப்பிடுது கைஸ், பரவாயில்லையே. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லை. சின்ன சின்ன பைட்டை எடுத்து சாப்பிடுதாம்மா. ஓகே, நம்மளோட மிரன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்து நவுத்திருச்சு. இந்த வாட்டி அதுக்கு என்ன புது பவர் கிடைக்குதுன்னு தெரில. ஓ ஆக்சுவலி இந்த வாட்டி அதனால் கிளைட் பண்ண முடியுமா? சூப்பரு. இங்கே பாருங்க, மறுபடியும் சாப்பிட்டுட்டியா? பரவாயில்ல, நான் இன்னொன்று செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கு ஒன்று இருக்குது. சூப்பர் கேஸ். இந்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா இவனுக்கு நல்லா வேலை செய்யுது போல். அந்த நாய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம எல்லா டைட்டிலும் டிஃபீட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலிகையை எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் எண்டிங் ஸ்டோரியாக இருக்கலாம். மேபி நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கா, இன்னும் 2 டைட்டினை நம்ம வந்து டிஃபீட் பண்ணோம். சூப்பரு. ஏன்னா மொத்தம் இல்லை 5 டைட்டனு, இல்லை 3 டிஃபீட் பண்ணிட்டோம், இன்னும் 2 தான் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசர்டைனா நம்ம வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸோ நம்மளோட ரியலுவை லுக்கேரியாவை எவால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் அவனுக்கு ஒரு பெல்லு கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் டுட்டோரியல் வீடியோலாம் பார்த்து அவனுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பெல்லும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்த எக்ஸ்பி கேண்டிலாம் வச்சு அவனுக்கு பயங்கரமாக லெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு 41 லெவலில் இருக்காங்க. ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இவனை ஒரு 40 லெவலுக்கு அப்புறமேட்டு தான் இவனுக்கு வந்து ஆர்மர் கொடுத்து இவனை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ணுற ஃபைட் எல்லாத்தையும் எக்ஸ்பி கேண்டி கிடைக்கும்ல. ஸோ அந்த எக்ஸ்பி கேண்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொடுத்து இவனை வந்து எவால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஐ திங்க் நெக்ஸ்ட் வீடியோவில் இவனோட எவல்யூஷன் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்னது, டைட்டனை டிஃபீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஸ்பான் ஆனான். ஸோ இவனை நான் பிடிச்சேன். பட் ஆனால் பார்ட்டியில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இவன் ரொம்ப லெவலப் அதிகம். இது வரைக்கும் பாருங்க 45வது லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்னால் இவனை யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு 45 லெவல் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நான் இவனை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் இந்த மஸ்குரேனும் பிடிச்சேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டோட எவல்யூஷன் வெர்ஷனு. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இப்போ நான் டிஎல்சி மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். டிஎல்சி ஆட் பண்ணதுனால பொக்கிமான் எதுவுமே ஸ்பான் ஆகலை கைஸ். இதுதாங்க ஒரு பிரச்சனையே. டிஎல்சி ஆட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா கடுப்பான விஷயம் இப்படி தான் நடக்கும். ஓகே, ஆக்சுவலி டிஎல்சி ஆட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பொக்கிமான் எல்லாம் டிஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். இது ஒரு கடுப்பான விஷயம் கைஸ். இது அப்பப்போ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது கைஸ். டிஎல்சி தெரியாதனமாக ஆட் பண்ணேன். ஏன்னா டிஎல்சி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பொக்கிமான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனை ஆட் பண்ணேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பொக்கிமானும் இங்கே காண பாருங்கள், எல்லாம் டிஸ்பான் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நான் அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், டிஎல்சி வந்து ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஐ திங்க் இந்த டிஎல்சியில் வந்து ஏதோ பக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்போ பொக்கிமான்லாம் ஸ்பான் ஆகுது பாருங்க. ஐ திங்க் இப்போ பெல் கொடுத்துட்டுனா ஒரு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாலோ வந்து எவால்வேஷன் ஆவான்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ, ஒரு வாட்டர் டைப் உள்ள இறக்கிட்டானே. ரிவர்சல் வேணாம். ஸோ இதை யூஸ் பண்ணு. ரிவர்சல் கடைசி மூவ். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு கைஸ். ஸோ இன்னும் எத்தனை பொக்கிமான் ட்ரா வச்சுருக்க? அவ்வளோதானே, முடிஞ்சிடுச்சா? ஸ்விட்ச்லாம் வேணாம். ஸோ ரியலாகவே இருக்கட்டும். இது என்னது கைஸ்? இது கல்லுகள்லாம் இருக்குது, செங்கல் வச்சு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ மெட்டல் க்ளோ யூஸ் பண்ணு. மெட்டல் க்ளோவில் முடிஞ்சிடணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 அடி தாங்கிடுது கைஸ். ஓகே, ஸோ அவன் டிஃபென்ஸ் மோடுக்கு போகிறான். ஸோ அகெயின் அடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சுடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.
அவ்வளோதான் கேஸ் 3 பொக்கிமான் தான் கேஸ் வச்சிருக்கான். ஸோ ஓகே மெட்டல் க்ளோ போட்டு முடிச்சிரு. மெட்டல் க்ளோ மட்டும் தான் எஃபெக்டிவாக இருக்கு. என்ஜிட்ஸு போடுறாங்க கேஸ். பேரலைஸ் ஆயிடுச்சா? ஐயா பேரலைஸ் ஆனால் மூவ் பண்ண மாட்டானே. சரிங்க பேக்ல இருந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ் ஹீல் போட்டு விட்ருவோம். பேரலைஸ் ஹீல் வாங்கினே. ஐயோ ஓ பாய்சன் பேங்க் வேற லெவலு. சரியான அடிகேஸ் நம்மளுக்கு இது. போட்டுடு மெட்டல் க்ளோ போட்டுரு இல்லைனா செத்து போடுவேன். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நல்லா சரியான அடிகேஸ் இது. அடித்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பாய்சன் டேமேஜ் விழுந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணுற இடமா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சூப்பர் அதே தான் நினைக்கிறேன். ஒரு லெவல் ஏறிட்டுனா போதும்னு நினைக்கிறேங்க. ஒரு லெவல் ஏறிட்டோம்னா நம்ம ரேலோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ எவால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். பேட்டில் போயிட்டு வாட்டர் பால்ஸ் போட்டு ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுடு. முடிஞ்சிடுச்சு. ஒரே அடி தான் கேஸ். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் தானே, அதனால் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பி கேண்டி கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸ்பி கேண்டி கிடச்சிது. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு ஒரு லெவல்லாம் ஏற்ற முடியாத. இன்னும் 2944 எக்ஸ்பி வேணும். ஐ திங்க் கொடுக்க முடியும் தான் நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். அப்படிலாம் கேம்ப் இங்கே போட்டுருமா? இருங்க சரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கேம்ப் போடலாம். என்கிட்ட பெரிஸு ஐயோ அந்த பெரி இல்லவே இல்லை கைஸ். அதுதான் ஆல்ரெடி பெரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரேலை கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் இது ஆகிற பெரிஸ்லாம். இந்த பெரிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கேண்டி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணி ஆகணும். அவ்வளோதான். 42 போயிடுச்சு. பட் எவால்வ் ஆகணுமே. எவால்வ் ஆகுது கைஸ். சூப்பரு. ஸோ ஃபைனலி லுக்கரியா நம்மளுக்கு கிடச்சிடுச்சு கைஸ். இது ஃபைட்டிங் ப்ளஸ் ஸ்டீல் டைப்பு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீல் பீம் லுக்கரியாக்கு கொடுக்கலாம். ஆரோஸ்பியர்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கா? சரியான மூவ் கைஸ் இது. ஆரோஸ்பியர் ரிவர்சல் கண்டிப்பாக வேணும். ஸோ இதை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஸ்பியர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீம் ஒன்று இருக்குது. ஸ்டீல் பீமும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். ஸ்டீல் பீம் இல்லையா இது? ஃப்ளாஷ் கேனன். ஓகே ஃப்ளாஷ் கேனன் கொடுத்துடலாம். நான் ஸ்டீல் பீம்னு நினச்சிக்கிட்டேன் இதை. ஓகே ஸோ நம்மளோட லுக்கரியோ இப்போ வேற லெவலில் இருக்காம பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறது? லுக்கரியாவையும் எவால்வ் பண்ணியாச்சு. இன்னும் கண்டென்ட்டே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா லுக்கரியா எவால்வ் பண்ணுன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் மெசகோசாக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம அகாடமிக்குள்ளே போயிட்டு நம்மளோட ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் கிளைம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இன்னும் இதில் கிளாஸஸ் நிறைய இருக்குது. நான் இந்த கிளாஸஸ்லாம் இப்போதைக்கு அட்டன் பண்ண மாட்டேன். இன்னும் 3 கிளாஸஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த கிளாஸஸ் வேணாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ரூமு அங்கங்கே எங்கேயாச்சும் போயிட்டு ரிவார்ட்ஸ் மட்டும் நம்ம கலெக்ட். பயாலஜி லேபுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இவர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஓகே நம்மளுக்கு டிஎம் கிடச்சிருக்கு கைஸ். அவ்வளோதானா? நான் பெருசாக ஏதாச்சும் எதிர்பார்த்தேன். வெறும் டிஎம் மட்டும் தான் கிடச்சிருக்கு இங்கே. ஆல்ரெடி அது என்கிட்ட இருந்த டிஎம் தான் போலையாது. அதோ இதானே என்கிட்ட இருந்த டிஎம் தான் கைஸ் இது. ஃப்ளாஷ் ஸ்வைப். ஓகே அது ஏதோ மொக்க டிஎம் தான் அது. சரி வாங்க இந்த இடத்துல வெளியே போயிடலாம். வெளியே போகிறதுக்கு வழி எங்கடா இருக்குது? நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த இடத்துல ஏதாச்சும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது கைஸ் இல்லை. ஓகே இவங்ககிட்ட போகலாம் வாங்க. ஓகே ஜஸ்ட் நம்மளுக்கு சாண்ட்விட்ச் தான் கிடச்சிக்குதா இவங்கள்ட்ட இருந்து? பதிப்பிடிச்சு கைஸ். சரி நம்ம கிளம்பில வாங்க. ரிவார்ட்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக கிடைக்கல. எல்லாம் மொக்க ரிவார்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படின்னா நான் எல்லா கிளாஸையும் கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரிவார்ட்லாம் கிடைக்கும். ஒரு ரிவார்டு கூட உருப்படியாக கிடைக்கல. எல்லாமே மொக்கையாக தான் ரிவார்ட்ஸ் கிடச்சிது. சரி ஸோ இப்போ நான் என்ன பண்ண வச்சுக்கலேன், கொஞ்சம் பவர்ஃபுல்லான பொக்கிமான்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேட போகிறேன். இன்னும் நம்ம இந்த ஏரியாவுக்கு போகல தானே? ஓகே வாங்க இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு நம்ம இந்த இடத்துல சுற்றலாம். ஓகே வாங்க வெளியே போகலாம். ஓகே இப்போ நம்ம போகிற இடம். ஓ ஓகே இது பிடிக்கணும் கைஸ். சூப்பரான பொக்கிமான் கைஸ் இது. இதோட ஃபைனல் எவல்யூஷன் பயங்கரமாக இருக்கும். ஓகே ஆரோஸ்பியர் யூஸ் பண்ணுமா? செத்துறக்கூடாது. வேணாங்க மெட்டல் க்ளோவே யூஸ் பண்ணு.
ஐயோ கரும ஒரே அடியில் செத்து போச்சு. ஒரே அடியில் கொண்டு போட்டேன் கைஸ் நானே. அவனோட ஃபைனல் எவல்யூஷன் சூப்பராக இருக்கும் கைஸ். ஐயோ இப்போ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அதை எங்கே நான் போய் கண்டுபிடிப்பேன்? இருக்கிறாங்க கைஸ். மறுபடியும் வேற எங்கேயோ இருக்கிறான் அவன். இருந்தானா தட்டி தூக்குறோம் நம்ம. இது கீழே வரைக்கும் போதா? கீழே ஏதோ இருக்கு. கீழே 2 பொக்கி பால் இருக்கு. எடுத்து வச்சுக்கோ. அக்யூரன்சி. இந்த அக்யூரன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுக்குமே யூஸ் பண்ணதே கிடையாது. டெஸ்ட் பால் கிடச்சிருக்கு. ஃபேக்ட்ரியோ இருக்கு. வேணாம், இந்த இடத்துல அது இருக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் இங்கே போயிட்டு எங்கேயா தேடலாம் வாங்க. இந்த வீணா போன ஏனெல்லாம் தாங்க சிங்க நிற்குது. இதெல்லாம் காண்டாகும். இதெல்லாம் தேவையில்லை எனக்கு. ஸோ மறுபடியும் அந்த பொக்கியமான நான் தேடிக்கிட்டு சுற்றணும் கைஸ். வேறு எங்கேயாச்சும் ஸ்பான் ஆகுமான்னு தெரியல. இந்த இடத்துல ஏதோ ஒரு இருக்குது. சரி கைஸ், இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் புதுசாக எதாவது கிடைக்கும். ஓ, டிராகன் ஸ்டோன். ஓகே, ஸ்டோன்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எனக்கு இங்கே கிடைக்குது. அவ்வளோதான், எனக்கு தேவையான அளவுக்கு இங்கே கிடச்சிடுச்சு. அதோ கிடச்சிட்டான் பாருங்க. இவனை பார்க்கவே மாட்டோன்னு நினச்சேன். நல்ல லெவலில் கிடைக்கணும்டா நீனு. முக்கியமான லெவலில் கிடச்சிடாத. 24வது லெவலா? இதுக்கு முன்னாடி இருந்தவன் இவனோட அதிக லெவலில் தானே இருந்தான். சரி, பாலத்துக்கு போட்டு பார்க்கலாம். ஓகே, டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பாலே தூக்கி போடுறேன். மாட்டானா நல்லா தான் இருக்கும். சூப்பர், மாட்டிக்கிட்டாங்க கைஸ். செம்ம. இவனை தூக்கி பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் யாருக்கு வேலை ஆட் பண்ணுறதுன்னு தான் தெரில. கெங்காரை தூக்கிடலாமா? ஓகே, கெங்கார் இவ்வளோ நாள் நீ உள்ளே இருந்தது போதும். ஸோ நீ வெளியே வந்துரு. இதுக்கப்புறமேட்டு இவனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் புஷ் பண்ணும் கைஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனையும் பிடிச்சிட்டேன். ஸோ அவனோட ஃபைனல் எவல்யூஷன் பாருங்கள், செம்மையாக இருப்பான். கீழே ஏதோ ஒன்று இருக்குது. கீழே என்ன இருக்குன்னு தெரில. இங்கே பாரு கைஸ். ஓ ஓகே, இதோட டெராஃபார்மா? ஓகே, இதை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். என்னவா மாறும்னு தெரியலையே. ஓ சூப்பர் கைஸ், ஃபயர் டைப் கைஸ். ஓகே, ஸோ என் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபயர் ப்ளஸ் ஃபயர் ஒன்றும் பெருசாக டேமேஜ் கொடுக்காது. ஓகேமா, நான் சேஞ்ச் பண்ணி கேரக்டர்ஸ் வெளிவா. ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறிக்கலாம் நம்ம இங்கே. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா பயந்துருச்சு. சைபீமா? ஓகே ஓகே, போடு. அவ்வளோதான், ஒரே அடியில் கதை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டெராஃபார்ம்லேருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறும். இது இப்போ பாலை தூக்கி போட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, அகைன் கிரேட் பாலை தான் தூக்கி அடிக்கிறேன். ஓகே கைஸ், பிடிச்சாச்சு. ஆக்சுவலி இந்த பொக்கிமானை நம்ம பார்ட்டியில் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொக்கிமானோட மூவ்ஸ் இருக்குது. இது என்னது? இது இன்ஜின் பொக்கிமானா? அடடா, இந்த இன்ஜின் பொக்கிமானை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீ வேணாம் போ. உன்னை நான் பார்ட்டிலே ஆட் பண்ண மாட்டேன். அப்புறம் உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னொரு அடிச்சிட்டேன். நான் சண்டை வேணாம் தான் நான் சொல்லிட்டு ஒதுங்கி போனேன். ஓ, அப்போ செத்து போ நீனு. ஐயோ, அட்டாக் பண்ணுறானே. இது வேற கேமரா ஆங்கிள் சரியாக வரமாட்டேன்னுது. போடு. இன்னும் ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றாங்க. ஸோ ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு. ஐயோ, கொண்டிருப்பான். முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிடுச்சு கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு போகலாம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைட்டனை டிஃபீட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ரியாலுவா லுக்கேரியாவா எவால்வ் பண்ணியாச்சு கைஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு நல்ல பவர் பூஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இவனை எவால்வ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இவன் இருக்கான், அதுக்கப்புறம் இவன் இருக்கான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கைஸ். சரியா?
சரி கேஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை கேஸ்.